إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل ألم نجعل له عينين ولسانا وشفتين கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மா உரையில் நாவை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நாவை கொண்டு பொதுவாக மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை நாம் தவிர்த்து நாவு மீது கண்ட்ரோல் வைக்க வேண்டும் என்பதை குறித்து நினைவூட்டும் விதமாக சில உபதேசங்களை சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, இந்த நாவு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. பேசக்கூடிய இந்த தன்மை, பேச்சாற்றல் என்பது அல்லாஹ் நமக்கு, குறிப்பாக மனிதர்களுக்கு, பல படைப்பினங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிஅமத்தை குறித்து குர்ஆனில் பல இடங்களில் அதை ஒரு மாபெரும் நிஅமத்தாக சொல்லி காட்டுகிறான். அலம் நஜஅல் லஹு ஐனைன், மனிதனுக்கு நாம் 2 கண்களை ஆக்கவில்லையா, படைக்கவில்லையா? வலிசானன் வஷஃபதைன், பேசுவதற்கு ஒரு நாவையும் 2 உதடுகளையும் நாம் படைக்கவில்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்தான். மனிதனை படைத்து மனிதனுக்கு பேசக்கூடிய, நாடியதை, விரும்பக்கூடியதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்ததாக, கற்றுக் கொடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆகவே அன்பானவர்களே, இந்த பேச்சாற்றல், இந்த நாவு என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை. இந்த நாவை நாம் சரியாக பயன்படுத்தினால் உண்மையில் இது மிகப்பெரிய நிஅமத். ஆகவேதான் ஒருவர் அல்லாஹ் ஒருவன் என்பதை நம்பிக்கை கொண்ட பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்வது, இதுதான் ஆக பெரிய வணக்கமாகும், இபாதத்தாகும். உடல் உழைப்பால் அல்லது பொருளாதாரத்தை செலவு செய்து நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை விட மிகப்பெரிய நிஅமத், மிகப்பெரிய இபாதத், வணக்கம் இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாவால் சொல்லக்கூடிய அந்த கலிமா தான். இங்கு காசு பணம் எதுவும் செலவாகவில்லை, உடல் உழைப்பு எதுவும் கிடையாது. நாவை அசைத்து நாம் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள், ஆனால் அந்த வார்த்தைக்கு அல்லாஹ்வுடைய பார்வையில் எப்படிப்பட்ட ஒரு மதிப்பு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஈமானு பித்உ வ சப்ஊன ஷுஅபா, ஈமானுக்கு 70க்கு மேற்பட்ட கிளைகள் உண்டு, 70க்கு மேற்பட்ட பகுதிகள் உண்டு. அலாஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், ஈமானுடைய அந்த கிளைகளில் மிக உயர்ந்த கிளையானது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சாட்சி சொல்வதாகும். ஆகவே இந்த நாவை கொண்டு நாம் நம்பிக்கை கொள்வதை வெளிப்படுத்துகிறோம், ஒப்புக்கொள்கிறோம் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய வணக்கமாக இருக்கிறது இஸ்லாத்தில். இதே நாவை கொண்டு நாம் செய்யக்கூடிய மற்ற வணக்க வழிபாடுகளை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், என்ன சிரமம் இந்த வார்த்தைகளை மொழிவதில். ஆனால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று திக்ர் செய்து விட்டால் அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான கூலியை தருகிறான். அத்தகைய கூலியை பல உடல் உழைப்பால் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் கிடைக்காது.
பொருளாதாரத்தை செலவு செய்து நாம் செய்யக்கூடிய பல வணக்க வழிபாடுகளில் அந்த நன்மை, அந்த கூலி நமக்கு கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாவால் செய்யக்கூடிய இந்த திக்ருக்கு வழங்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமதானி ஹபீபதானி இலர் ரஹ்மான் ஹஃபீஃபதானி அலல் லிசான் ஸகீலதானி ஃபில் மீசான். இரண்டு வார்த்தைகள் உண்டு. அந்த இரண்டு வார்த்தைகள், இரண்டு கலிமா ரஹ்மானுக்கு மிக பிரியமானவை. அந்த இரண்டு கலிமா, இரண்டு வார்த்தைகள் சொல்வதற்கு நாவில் மிக லேசானது, ஆனால் தராசுவிலே நன்மையின் தட்டில் அது மிக கனமானவை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் மிக இலகுவான விதத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லிவிடுகிறோம். ஆனால் உடல் உழைப்பு கொடுத்து செய்யக்கூடிய பல வணக்க வழிபாடுகளை விட அதிகமான நன்மை அல்லாஹ் இந்த வார்த்தைகளுக்கு தருகிறான். மற்றொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அது மீசான் தராசுவை நிரப்பக்கூடியது. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் தம்லஆனி மா பைன ஸமாஇ வல் அர்த். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று திக்ர் செய்வது, துதிப்பது, இந்த வார்த்தைகள் பூமிக்கும் வானத்திற்கும் மத்தியில் உள்ள அந்த இடைவெளியை நிரப்பும் அளவிற்கு மிகப்பெரிய இபாதத்துகள் என்பதாக ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். சில வார்த்தைகள் இலகுவான விதத்தில் நாம் அதை மொழிகிறோம், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மையை தருகிறான் என்று பாருங்கள். இப்படிப்பட்ட சில வார்த்தைகளை யாராவது சொல்லாமல் போய்விட்டால் அவர் ஒரு நிரந்தர நரகவாசியாக கூட ஆகலாம். கலிமா, உதாரணத்திற்கு ஷஹாதா, எவ்வளவு அவசியம் என்று பாருங்கள். அந்த வார்த்தைகள் சொன்னால்தான் சொர்க்கம், அந்த வார்த்தையை சொல்லவில்லை என்று சொன்னால் நரகம் என்கிற அளவுக்கு அந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வெயிட்டை கொடுத்திருக்கிறான், மதிப்பை கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களை, அபூ தாலிப் மரண தருவாயில் இருந்த பொழுது நலம் விசாரிப்பதற்காக வேண்டி வந்து பார்க்கிறார்கள். பார்த்தால் இறுதி நேரத்தில் இருக்கிறார் என்பதை ரசூல் அவர்கள் உணர்கிறார். ஆனால் இன்னும் அந்த கர்கரா என்று சொல்வார்களே, தொண்டை குழியில் அந்த உயிர் வந்து நிற்பது, அந்த கர்கரா என்கிற அந்த நிலை அவர்கள் அடையவில்லை. இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார், பேசக்கூடிய நிலையில் இருக்கிறார், ஆனால் இன்னும் அந்த கர்கரா என்கிற நிலை அடையவில்லை. ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலும் கலிமா சொல்லும்படி எடுத்து சொல்லலாமே என்று ரசூல் அவர்கள் முன் வந்து சொன்னார்கள். குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன் உஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ். என் அருமை தந்தையே, நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை ஒரு முறை சொல்லிவிடுங்கள். இதை ஆதாரமாக வைத்து, கர்கராவுக்கு முன்பாக என்னுடைய பெரிய தந்தை யா அல்லாஹ் கலிமாவை சொல்லிவிட்டார் என்று நீங்கள் சொன்ன அந்த கலிமாவை ஆதாரமாக, ஹுஜ்ஜத்தாக வைத்து நான் அல்லாஹ்விடத்தில் பேசி பார்க்கிறேன், ஒரு முறை அந்த கலிமாவை சொல்லிவிடுங்கள். அருகில் அபூ ஜஹலும் அப்துல்லா பின் அபி உமையா என்கிற இரண்டு அபூ தாலிப் அவர்களுடைய நண்பர்கள், சிலை வணங்கிகள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏகத்துவத்தை, தௌஹீதை நிராகரிக்கக்கூடியவர்கள், அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ரசூல் அவர்கள் இப்படி சொன்னதும் அருகில் இருந்த இரண்டு வழிகட்டவர்களும் அபூ தாலிபை பார்த்து சொன்னார்கள், அத்தர்ஹபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிபுடைய வழிமுறையை புறக்கணித்தா நீங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறீர்? மீண்டும் இரண்டாவது முறை ரசூல் அவர்கள் சொன்னார்கள், குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன் உஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ். நீங்கள் ஒரு முறை இந்த கலிமாவை சொல்லிவிடுங்கள், அந்த கலிமாவை சான்றாக வைத்து, ஆதாரமாக வைத்து நான் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறேன், பரிந்துரை செய்கிறேன் உங்களுக்காக. மீண்டும் அந்த அபூ ஜஹலும் அப்துல்லா பின் அபி உமையாவும் அதே வார்த்தை சொன்னார்கள், அத்தர்ஹபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிபுடைய வழியை முறையை புறக்கணித்து செல்கிறீர்களா? மூன்றாவது முறை ரசூல் அவர்கள் இந்த வார்த்தை சொன்னார்கள். அவர்களும் மூன்றாவது முறை அதே வார்த்தை சொன்னார்கள். இறுதியாக அப்துல் முத்தலிப் என்ன செய்தார்? அன அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய வழிமுறையில் மரணிக்கிறேன் என்று சொல்லி சில நொடிகளுக்கு பிறகு வஃபாத்தாகிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ தாலிப் மரணித்ததை விட காஃபிராக, கலிமா சொல்லாமல் காஃபிராக மரணித்த துக்கம்தான் அதிகமாக இருந்தது. ஆகவே பாருங்கள், அபூ தாலிப் அவர்களுக்கு உள்ளத்தில் முஹம்மது ஒரு உண்மை தூதர் தான், அவர் கொண்டு வந்த மார்க்கம் சத்திய மார்க்கம் தான் என்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனால் உள்ளத்தில் உள்ள அந்த நம்பிக்கையை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சாட்சியாக வெளிப்படுத்த வேண்டும், பகிரங்கப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அவர் அல்லாஹ்வுடைய பார்வையிலும் சரி, முஸ்லிம்களுடைய பார்வையிலும் சரி, முஸ்லிமாக கருதப்படுவார். என்னதான் உள்ளத்தில் அல்லாஹ் மீது, அல்லாஹ் ஓர் இறைவன் என்கிற நம்பிக்கை வைத்திருந்தாலும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து முஹம்மது ஒரு உண்மை தூதர், சத்திய தூதர் என்கிற நம்பிக்கை வைத்திருந்தாலும், என்னதான் இந்த உலக வாழ்க்கைக்கு அடுத்துதான்
சொர்க்கம் நரகம் என்கிற உண்மையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பிக்கை கொண்டாலும் அந்த நம்பிக்கையை கலிமாவாக வெளிப்படுத்தாத வரை, ஒப்புக்கொள்ளாத வரை, அங்கீகாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அதை சொல்லாத வரை அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் முஸ்லீமாக மாட்டார் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு என்று பாருங்கள் இஸ்லாத்திலே. இது அன்பானவர்களை, இந்த வார்த்தைகளை, இந்த நாவை நன்மையான விஷயத்திற்காக வேண்டி பயன்படுத்தினால் சொர்க்கம் நம் மீது வாஜிபாகும். அளப்பரிய நன்மைகளை பெற்றுத் தருவதற்கு இந்த நாவு மிகப்பெரிய வசீலா, மிகப்பெரிய வழியாகும். அதே நாவை தவறான விதத்தில் பயன்படுத்தினால் கண்ட்ரோலே கிடையாது. மனதில் வந்ததையெல்லாம் பேசிவிடுவது, பிறருடைய மனதை கஷ்டப்படுத்தும் விதமான வார்த்தைகளை சொல்லிவிடுவது, இப்படியெல்லாம் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் வார்த்தைகளை நாம் பேசிவிட்டால் அதே நாவு இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு மிகப்பெரிய பாரமாக அமையும், மிகப்பெரிய சாபமாக அமையும். இதே நாவு பயன்படுத்தினால் இது மிகப்பெரிய நிஅமத், கண்ட்ரோல் இல்லாமல் பேசினால் இது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அதாப், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சாபம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனையோ ஹதீஸுகளில் இந்த நாவை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும், இந்த நாவை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பல விதத்தில் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதில் ஒரு சில ஹதீஸுகளை நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் நன்மையை பேசட்டும் அல்லது பேசாமல் மௌனமாக இருக்கட்டும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். பேசினால் நன்மையை பேசட்டும், நல்லதை பேசட்டும், அல்லது பேசாமல் மௌனமாகவே இருக்கட்டும். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதர் கண் விழிக்கும் பொழுது உடலுடைய எல்லா உறுப்புகள் நாவை பார்த்து சொல்கிறது, நீ சீராக இருந்தால் நாங்கள் எல்லோரும் சீராக இருப்போம், நீ வழிகெட்டு போய்விட்டால் நாங்களும் கோணலாக வழிகெட்டு போய்விடுவோம் என்று எல்லா உறுப்புகள் நாவை பார்த்து சொல்கிறது. பல பிரச்சனைகளுக்கு இந்த நாவு தான் அடிப்படை காரணம். அந்த நாவு செய்த தப்பின் காரணமாக உடலுடைய மற்ற உறுப்புகளும் அடுத்து என்ன செய்யும், தவறு செய்வதில் உறுதுணையாக இருக்கும். ஆகவே எல்லா உறுப்புகள் நாவை பார்த்து இப்படி ஒவ்வொரு நாளும் கண்டிக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மறைவான விதத்தில், கைபான விதத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு நாளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மக்களை அதிகமாக சொர்க்கத்தில் நுழைக்கக்கூடிய விஷயம் என்ன, மக்களை அதிகமாக நரகத்தில் நுழைக்கக்கூடிய காரியம் என்ன என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமான மக்கள் சொர்க்கத்தில் நுழைவதற்கு காரணம் பயபக்தியும் நற்குணமும், தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குல்க். பயபக்தி, இறையச்சம், அதேபோல் நற்குணங்கள், இந்த இரண்டு தான் மக்களை அதிகமாக சொர்க்கவாசிகளாக ஆக்கும். சரி, அதே நேரத்தில் அதிகமாக மக்கள் நரகத்தில் நுழைவதற்கு என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாவும் மர்மஸ்தானமும் என்பதாக சொன்னார்கள். நாவால் செய்யக்கூடிய பாவங்களும் மர்மஸ்தானத்தால் செய்யக்கூடிய பாவங்களும் தான் மக்கள் அதிகமாக நரகத்தில் நுழைவதற்கு காரணங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார். ஆகவேதான் மற்றொரு ஹதீஸில் இதே விஷயத்தை ரசூல் அவர்கள் வேறு விதத்தில் சொன்னார்கள், மை யதுமன் லீ மா பைன லஹ்யை வ மா பைன சுதுகை அதுமன் லஹுல் ஜன்னah. எவர் ஒருவர் இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் உள்ள இந்த நாவை குறித்தும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள மர்ம உறுப்பை குறித்தும் எனக்கு உத்திரவாதம் தருவாரோ, நான் ஒருபோதும் இந்த இரண்டு உறுப்புகளை அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விஷயத்திலே பயன்படுத்த மாட்டேன் என்று யார் கேரண்டி தருகிறாரோ அதுமன் லஹுல் ஜன்னah, நான் அவருக்காக சொர்க்கத்தின் கேரண்டியை தருகிறேன் என்பதாக. ஆகவே என்பானவர்களே, இந்த நாவை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தினால் மிகப்பெரிய நன்மை அல்லாஹ்விடத்தில் அடையலாம். இதே நாவை கண்ட்ரோல் இல்லாமல் பயன்படுத்தினால் இதே நாவின் காரணமாக சொர்க்கத்தில் நாம் நரகத்தில் நாம் நுழைந்து விடுவோம். நரகத்தில் நுழைவதற்கு இதுவே ஒரு போதுமான காரணம். ஆகவேதான் முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் அவர்கள் பிரத்யேகமாக ஒரு உபதேசத்தை சொன்னார்கள். இங்கு பாருங்கள், இந்த நாவை நீங்கள் கட்டுப்படுத்தி வையுங்கள், கண்ட்ரோலாக பயன்படுத்தல், குஃப் அலைக ஹாதா என்று நாவை சுட்டி காண்பித்து ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த நாவை கண்ட்ரோல் இல்லாமல் பயன்படுத்தினால் அதற்காக யாராவது நரகத்திற்கு செல்வார்களா என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஹல் யக்குபுன் நாஸ அலா வுஜூஹிஹிம் அவ் அலா மனாஹிரிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம். மக்களை முகங்குப்பர நரகத்தில் தூக்கி எறிவதெல்லாம் தன்னுடைய நாவுகளை கொண்டு அவர்கள் அறுவடை செய்யும் அந்த வார்த்தைகள் தான். பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் காரணமாக தான் பல மக்கள் முகங்குப்பர அவர்கள் நரகத்தில் தூக்கி எறியப்படுவார்கள். ஆகவே இந்த நாவை
கட்டுப்பாட்டோடு பயன்படுத்துங்கள், கண்ட்ரோலாக பயன்படுத்துங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பதற்கு பின்னால் உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கம்தான் பயபக்தி, இறையச்சத்தை அடைவது. இந்த இறையச்சத்தை பயன்படுத்தி இந்த நாவை கண்ட்ரோலாக பயன்படுத்துவதும் நோன்பின் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஆகவே நோன்புடைய இந்த காலத்திலும் நாம் நினைச்ச வேண்டும், பொய் பேசுவது, புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, மனசை புண்படுத்தும் விதமாக சில வார்த்தைகளை விட்டுவிடுவது என்கிற எல்லா தப்பான விஷயங்களை விட்டு நாம் இந்த நாவை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இதே பயிற்சியை கொண்டு ரமதானுக்கு பிறகு நாம் நாவு விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லம் யதா கௌல ஸூரி வல் அமல பி, எவர் ஒருவர் நோன்பு வைத்த பிறகும் பொய் பேச்சை விடவில்லையோ, பொய்யான காரியங்களில் ஈடுபடுவதை விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராப, அந்த நபர் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு அந்த நோன்பே தேவையில்லை என்பதாக ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே நோன்பின் மிக முக்கியமான நோக்கம் நாவை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வது. அந்த பயிற்சியை நாம் இந்த நோன்பு மூலியமாக அடைய வேண்டும். நோன்பு காலத்தில் நாம் பெரும்பாலும் என்ன செய்வோம், ஏதாவது பொய் பேச்சு வந்தாலும் நான் நோம்பாளி என்கிற அந்த சிந்தனை பொய் பேச்சை விட்டு நம்ம தடுத்து விடும். புறம் பேச முற்பட்டால் நோம்பாளியாக இருக்கிறேன், புறம் பேசக்கூடாது என்கிற அந்த சிந்தனை, அந்த பயம் தானாக ஏற்படும். பல முறை நாம் நோம்பாளி என்பதை நினைவில் கொண்ட பிறகு புறம் பேசுவதை தவிர்த்து கொள்வோம். நோன்பு காலத்தில் இது மிக மிக அவசியம். அதே நேரத்தில் இந்த பயிற்சியை கொண்டு நோன்பு காலத்துக்கு அடுத்த மாதங்களிலும் நாம் நாவை கண்ட்ரோலாக பயன்படுத்தக்கூடிய மக்களாக மாற வேண்டும். காரணம் அன்பானவர்களே, பொருளாதாரம் பயன்படுத்தி செய்யக்கூடிய பாவங்கள் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் வசதி இருந்தால் தான் செய்ய முடியும். உடல் உறுப்புகளால் உழைத்து ஏதாவது முயற்சி செய்து செய்யக்கூடிய பாவங்களாக இருந்தாலும் அதற்கும் எழுந்து செல்வது, நடப்பது, முயற்சி செய்வது என்கிற விஷயங்கள் தேவை. அது இருந்தால்தான் அந்த பாவத்தை செய்ய முடியும். ஆனால் இந்த நாவு என்பது என்னது, லேசாக இப்படி அசைத்தாலே போய் பேசிவிடலாம், லேசாக அசைத்து விட்டால் புறம் பேசிவிடலாம், லேசாக அசைத்து விட்டால் அவதூறு சொல்லிவிடலாம், லேசாக அசைத்து பிறருடைய மனதை புண்படுத்தி விடலாம். ஆகவேதான் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல், காசு செலவு இல்லாமல் செய்யக்கூடிய பாவங்கள் என்கிற காரணத்தினால்தான் இந்த நாவால் அதிகமான பாவங்கள் நிகழும். அதுதான் நரகத்தில் செல்வதற்கு முக்கிய காரணமாக அமையும். ஆகவேதான் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காசு பணம் செலவு செய்து செய்யக்கூடிய பாவத்தில் நாம் என்ன செய்வோம், இந்த காசை செலவு செய்து நான் பாவத்தை செய்தால் அல்லாஹ் விசாரிப்பானே என்கிற ஒரு பயம் ஏற்படும். பொதுவாக காசு செலவு செய்யும்போது யோசிப்போம், அதில் குறிப்பாக அல்லாஹ் விசாரிப்பான் என்கிற பயம் வந்துவிட்டால் கூடுதலாக இன்னும் அந்த பாவங்களை நாம் தவிர்த்துக் கொள்வோம். உடல் உழைப்பால் செய்யக்கூடிய பாவங்களும் அவ்வப்போது நடக்கும். ஆனால் நாவால் செய்யக்கூடிய பாவங்களில் எந்த ஒரு முயற்சியும் கிடையாது, காசு செலவு கிடையாது. அடிக்கடி இந்த நாவால் பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் திரும்ப திரும்ப வரும். ஆகவேதான் பெரும்பாலும் நாம் மௌனமாக இருப்பதை கடைபிடித்து தேவைப்பட்டால் பேசுவது என்கிற ஒரு ரசூலுடைய அந்த நசீஹத்தை கடைபிடித்தாலே போதும், பெரும்பாலான நாவால் செய்யக்கூடிய பாவங்களை நம்மால் தவிர்த்து கொள்ள முடியும். ஆகவேதான் பாருங்கள், சலஃப்மார்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார், புறம் பேசுதல் ஹராம் என்று தெரிந்த காலத்திலிருந்து நான் யாரை குறித்தும் புறம் பேசியதே கிடையாது. இமாம் புகாரி அவர்களை இன்னொரு செய்தியில் சொல்கிறார், புறம் பேசுவது ஹராம் என்று தெரிந்த காலத்திலிருந்து நான் புறம் பேசியதே இல்லை. ஆகவே நாளை மறுமை நாளில் ஹஷர் மைதானத்திலே அல்லாஹ் என்னிடத்தில் ஒருபோதும் புறம் பேசுவதை குறித்து விசாரிக்க மாட்டான். இப்படி என்னால் நினைச்ச முடியும், நாளை மறுமை நாளில் ஹஷர் மைதானத்தில் அல்லாஹ் என்னை நிப்பாட்டி கொலை செய்வதை குறித்து விசாரிக்க மாட்டான் என்று அடித்து சொல்ல முடியும். உங்களில் ஒவ்வொரு மனிதரால் சொல்ல முடியும். காரணம், நம் யாரையும் அல்ஹம்துலில்லாஹ் கொலை செய்ததில்லை, அவ்வளோ பெரிய பாவத்தை யாரும் செய்ததில்லை. ஆகவே அடித்து சொல்லலாம், கொலை குறித்து அல்லாஹ் விசாரிக்கவே மாட்டான், ஜினாவை குறித்து விசாரிக்கவே மாட்டான், மது அருந்துவதை குறித்து அல்லாஹ் என்னிடத்தில் விசாரிக்கவே மாட்டான், நான் மது அருந்ததே கிடையாது என்று இந்த பாவங்களை குறித்து அடித்து சொல்லலாம் பலர். ஆனால் புறம் பேசுவதை குறித்து இமாம் புகாரி சொல்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பேணுதலாக வாழ்ந்திருப்பார் என்று யோசித்து பாருங்கள். அதே போல் தான் அன்பானவர்களே, ஆசிம் பின் அபின் நஜூத் என்பவர் சொல்கிறார், மா சமிஅது அபா வாயில் சப்ப இன்சானன் கத். அபு வாயில் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை எந்த மனிதரையும் பார்த்து திட்டியதாக நான் கண்டதே இல்லை. அவர் யாரையும் திட்டி பேசியதே கிடையாது, யாரிடத்திலும் தகாத வார்த்தைகளை சொன்னதே கிடையாது, பேசியதே கிடையாது, அப்படி நான் பார்த்ததே இல்லை என்பதாக சொல்கிறார். ஃபுதைல் பின் இயாத் ரஹிமுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள்,
كان بعض أصحابنا يحفظ كلامه من الجمعة إلى الجمعة. ஃபுதைல் பின் அயாத் சொல்கிறார்கள், நம்முடைய சில தோழர்கள், நம்முடைய சில நண்பர்கள் ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை என்னென்ன வார்த்தைகள் பேசினார்கள் என்பதை கூட அவர்களால் நினைச்ச முடியும், எண்ணி பார்த்து சொல்ல முடியும் என்பதாக சொல்கிறார். எவ்வளவு அளந்து தேவைப்பட்டால் பேசுவது இல்லை என்றால் மௌனமாக இருப்பதை அவர்கள் கடைபிடித்திருப்பார்கள் என்று பாருங்கள். ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை இந்த வாரம் நான் என்னென்ன வார்த்தை யாரிடத்தில் பேசியிருக்கிறேன் என்பதை கூட அவர்களால் முடிந்தால் நினைச்ச முடியும், எண்ணி பார்த்து சொல்ல முடியும் என்பதாக சொல்கிறார். அந்த அளவிற்கு வார்த்தைகளை அளந்து பேசுவது, தேவைப்பட்டால் மாத்திரம் பேசுவது இல்லை என்று சொன்னால் மௌனமாக இருப்பது என்பதை இந்த சலஃப்மார்கள் கடைபிடித்திருக்கிறார். ஒருவர் அஹ்னஃப் என்கிற ஒரு மிக வணக்கசாலியாக வாழ்ந்தவர். அந்த காலத்தில் அவர்களை குறித்து அந்த ஊர் மக்களை சந்தித்து கேட்கும் பொழுது சொல்கிறார், இந்த ஊரில் அஹ்னஃப் என்பவர் தான் மிகப்பெரிய வணக்கசாலி என்று சொல்ல வைத்தது என்ன? அஹ்னஃப் தான் மிக சிறந்த மனிதர், மிகப்பெரிய வணக்கசாலி என்று நீங்கள் எல்லாம் சொல்கிறீர்களே, புகழ்ந்து பாராட்டு பேசுகிறீர்களே, அதற்கு முக்கிய காரணம் என்ன என்று கேட்டதற்கு அந்த நபர் சொல்கிறார், ஒருவர் ஃபவல்லாஹி மா கான பி அக்பரிக்கும் சின்னன் வலா பி அக்ஸரிக்கும் மாலன். அஹ்னஃப் பின் கைஸ் அவர்கள் உங்களில் மிக அனுபவம் கொண்ட, இந்த ஊரிலே மிக வயதில் மூத்தவரோ அல்லது பொருளாதாரத்தில் மிக வசதி படைத்தவரோ கிடையாது. மாறாக ஃபகால பி குவத்தி சுல்தானிஹி அலா லிசானி, அவர்கள் தன்னுடைய நாவு மீது கண்ட்ரோல் வைத்திருக்கிறார். யாரையும் பார்த்தவர்கள் திட்டியது கிடையாது, யாரையும் புண்படுத்தும் விதமாக பேசியது கிடையாது. ஆகவேதான் அத்தனை ஊர் மக்களும் அந்த அஹ்னஃப் பின் கைஸ் என்கிற வணக்கசாலியை நேசிக்கிறார்கள். அவருடைய செல்வத்தை பார்த்து நேசிக்கவில்லை, அவருடைய வயதை பார்த்து அவர்களை மக்கள் நேசிக்கவில்லை. மாறாக அவர்கள் யாரையும் புண்படுத்தும் விதமாக பேச மாட்டார் என்பதே முக்கிய காரணம் என்பதாக சுட்டி காட்டுகிறார்கள். ஆகவே என்பார்களே, நாமும் நம்முடைய நாவு விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட வேண்டும். அதற்கான ஒரு பயிற்சியை பெறுவதற்கான ஒரு காலம், ஒரு களம்தான் இந்த ரமதானுடைய மாதம். சொல்லப்போனால் ரமதானுடைய நோன்புகளுக்கு பின்னால் உள்ள முக்கிய நோக்கமே இந்த நாவடக்கம், நாவை அடக்கமாக பயன்படுத்தி கொள்வதுதான். நாவை அல்லாஹ்வுக்காக பேசும் பொழுது நன்மையான வார்த்தையா பேசிவிடலாம் என்று பேசினால் அது மிகப்பெரிய நன்மைக்கு ஒரு காரணமாக இருக்கும். சிந்திக்காமல் யோசிக்காமல் இந்த வார்த்தையால் யாருடைய மனது பாதிக்குமா, இந்த வார்த்தையால் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுமா, ஏதாவது ஃபித்னா ஏற்படுமா என்றெல்லாம் யோசிக்காமலே பேசி அந்த பேசிய வார்த்தைகளால் குழப்பம் ஏற்பட்டு சிலருடைய மனது புண்பட்டு ஒரு ஃபேமிலியில் பிரச்சனை ஏற்பட்டு இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு இப்படியெல்லாம் பல விபரீதங்கள் ஏற்பட்டால் அந்த வார்த்தையே அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு பாவமாக அமையும். ஒரு பெண்மணியை குறித்து ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை இறுதியாக பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணியை குறித்து சொன்னார்கள், அந்த பெண்மணியோ அதிகமாக தொழக்கூடியவள், கடமையான தொழுகை தாண்டி நஃபில் தொழுகை அதிகமாக தொழுபவள், அதிகமாக நோன்பு நோற்பவள். கடமையான நோன்புகள் போக நஃபிலான நோன்பு அதிகமாக வைக்கக்கூடிய, நஃபிலான தொழுகை அதிகமாக தொழக்கூடிய வணக்கசாலி பெண்மணி. ஆனால் அந்த பெண்மணியிடத்தில் இருந்த பிரச்சனை என்ன? அந்த பெண்மணி அண்டை வீட்டாரை தன்னுடைய நாவை கொண்டு துன்புறுத்தக்கூடியவளாக இருந்தாள். ஆகவே ரசூல் சொன்னார்கள், அந்த பெண்மணி ஒரு நரகவாசி. வணக்க வழிபாடுகளில் அவ்வளவு தீவிரமாக இருந்தும் அண்டை வீட்டாரை அடிக்கடி தன்னுடைய வார்த்தைகளால் புண்படுத்தும் விதமாக நடந்து கொண்ட காரணத்தினால் ரசூல் அவர்கள் அந்த பெண்மணியை நரகவாசி என்று சொன்னார்கள். சொன்னால் இந்த நாவை எவ்வளவு எச்சரிக்கையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த தகவலே நமக்கு உபதேசம் செய்வதற்கு மிக போதுமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நாவை கண்ட்ரோலாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. விஷயத்திலே, நாவுடைய பயன்பாட்டு விஷயத்திலே அலட்சியத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மௌனமாக இருந்து தேவைப்பட்டால் பேசுவது, பேசினால் நன்மையான வார்த்தைகள் பேசுவது என்கிற ரசூலுடைய இந்த உபதேசங்களை வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று மக்ரிபில் இருந்து ரமதானுடைய இறுதி 10 இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாகிவிடும். இறுதி 10 ஆரம்பித்து விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மூச்சாக இபாதத் செய்வதிலே இறங்கி விடுவார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த குறிப்பிட்ட ஒரு வணக்கம் தான் இஅ்திகாஃப் என்கிற வணக்கம். பள்ளிவாசலில் தங்கி இருந்து பள்ளிவாசலிலும் மக்கள் வந்து அடிக்கடி பேசி நேரத்தை
அதில் செலவு செய்துவிடக்கூடாது என்பதற்காக பள்ளிவாசலிலும் தனி ஒரு கூடாரத்தை அமைத்துக்கொண்டு அந்த கூடாரத்தில் தனியாக இருந்து ரசூல் அவர்கள் இபாதத் செய்வார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எதற்காக? இந்த கடைசி 10 அதிகமான நேரங்களை அல்லது முழு நேரங்களை இபாதத்தில் மாத்திரம் செலவு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக தான். ரசூல் அவர்கள் மதீனா வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடம் ஏத்திகாஃப் செய்வார்கள். ஒரு வருடம் ரசூல் அவர்கள் ஏத்திகாஃப் செய்வதற்காக வேண்டி வந்தார்கள். பள்ளிவாசலுக்கு கூடாரத்தை அமைத்து கொண்டார்கள். ரசூலுடைய ஒரு மனைவி ஒரு கூடாரத்தை அமைத்து ஏத்திகாஃப் செய்வதற்காக வேண்டி வந்தார்கள். அடுத்து இன்னொரு மனைவி வந்தார்கள். இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்தார்கள், இபாதத் செய்வதற்காக ஏத்திகாஃபுக்காக வேண்டி வருவதற்கு பதிலாக எனக்கு முன்னால் ஏத்திகாஃபில் அமர்ந்து நானும் வணக்கசாலியாக இருக்கிறேன் என்பதை போட்டு காட்டுவதற்காக போல் இது தெரிகிறதே என்பதை உணர்ந்த நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய கூடாரத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டார். ரசூல் அவர்களால் அவர்களுடைய மனைவிமார்கள் ஃபித்னாவில், அந்த ரியா முகஸ்துதி என்கிற ஃபித்னாவில் ரசூல் பார்க்கட்டும் என்கிற அந்த நோக்கத்தில் வர வேண்டாம், அந்த ஃபித்னாவில் போட வேண்டாம் என்பதற்கு ரசூல் கிளம்பி புறப்பட்டு சென்று விட்டார்கள். விடுபட்ட அந்த ஏத்திகாஃபை அடுத்த வருடம் ரசூல் அவர்கள் கதா செய்தார். 20 நாட்கள் ஏத்திகாஃப் செய்தார் என்பதை பார்க்கிறோம். இந்த அளவிற்கு ஏத்திகாஃப் என்கிற அந்த இபாதத்தை ரசூல் அவர்கள் மதீனத்து வாழ்க்கையிலே கடைபிடித்ததாக பார்க்கிறோம். ஏத்திகாஃப் செய்வதற்கு தனி சிறப்பு சொல்லக்கூடிய ஹதீஸ் எதுவும் கிடையாது. ஒரு ஹதீஸ் உண்டு, எவர் ஏத்திகாஃப் செய்வாரோ அல்லாஹ் அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே 7 குண்டங்களை அல்லது 7 பெரிய பெரிய குழிகளை ஏற்படுத்தி விடுகிறான். அந்த ஒவ்வொரு குழியும் எத்தனையோ நூற்றாண்டுகள் பயண தூரம் வரை இருக்கும் என்பதாக வருகிறது. ஆனால் அது பலவீனமான செய்தி. ரசூல் அவர்கள் ஏத்திகாஃப் செய்வதை கடைபிடித்தார் என்பதை ரசூல் அவர்களுடைய செயல் ரீதியான அந்த ஹதீஸை போதுமானது. ஏத்திகாஃப் ஒரு சிறப்பு மிக்க இபாதத் என்பதற்கு. அந்த ஏத்திகாஃபுடைய நோக்கம் என்னது? கடைசி 10 இபாதத்துக்காக முழுமையாக பயன்படுத்தி கொள்வது. அந்த கடைசி 10 இரவு பகல் தொடர்ந்து இபாதத் செய்வதற்கான முக்கிய காரணம் லைலத்துல் கத்ர் என்கிற 1000 மாதங்களை விட 83 வருடங்களை விட சிறந்த அந்த இரவை அடைய வேண்டும், அந்த இரவின் சிறப்புகளை அடைய வேண்டும் என்பதுதான். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், முபாரக்கான இந்த ரமதான் மாதம் வந்துவிட்டது, அந்த ரமதான் மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த இரவின் நன்மைகளை எவர் இழந்து விட்டாரோ, கண் விழித்து இபாதத் செய்து அதை பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டாரோ, அவர் மிக பெரிய நன்மையை இழந்து விட்டார். ஆகவே என்பார்களே, அந்த லைலத்துல் கத்ர் இரவை கடைசி 10 ஒவ்வொரு இரவும் கண் விழித்து இபாதத் செய்வது மிக மிக சிறந்தது. காரணம், சில ஹதீஸுகளை உன்னிப்பாக கவனித்து படித்து பார்த்தால் ஒற்றைப்படை இரவுகள் மாத்திரமல்ல, அது இரட்டைப்படையிலும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்கிற மாதிரி சில ஹதீஸுகள் உண்டு. அதற்காக தான் பல உலமாக்கள் சொல்வார்கள், கடைசி 10 ஒவ்வொரு இரவும் கண் விழித்து இபாதத் செய்வதுதான் மிக சிறந்தது. ரசூல் அப்படி தான் செய்வார்கள். இல்லை என்று சொன்னால் குறைந்தது கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகள், 5 இரவுகள், அந்த 5 இரவுகளிலும் கண் விழித்து இபாதத் செய்து அந்த லைலத்துல் கத்ர் என்கிற இரவை அடைய நாம் முயற்சிக்க வேண்டும். கடைசி 10 நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வணக்கம் இது, லைலத்துல் கத்ர் இரவை தேடுவது, அதை அடைய முயற்சிப்பது. அதே போல கடைசி ரமதானுடைய மாதம் முடிவடையும் சமயத்திலே கடைசியாக செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வணக்கம் தான் ஃபித்ரா கொடுப்பது. அதற்காக முன்னதாகவே நாம் ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். ஃபித்ரா இன்ஷா அல்லாஹ் 200 ரூபாய் என்கிற ஒரு கணக்கை வைத்துக் கொள்ளலாம். 2.5 கிலோகிராமுடைய கணக்கு. ஆனால் 200 ரூபாய் தான் எல்லோரும் தர வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. மாறாக யார் ஒவ்வொரு நாளும் 200 ரூபாய் என்கிற இந்த கணக்கை தாண்டி மிக தரமான உணவை சாப்பிடுகிறாரோ அவர் தன்னுடைய குவாலிட்டிக்கு ஏற்ப செய்யட்டும், ஃபித்ராவை கொடுக்கட்டும். யார் ஒரு நாளில் 60 ரூபாய் அல்லது 70 ரூபாய் கிலோகிராம் என்கிற கணக்கை விட குறைவானதை சாப்பிடுகிறாரோ அவர் தன்னுடைய சக்திக்கு ஏற்ப கொடுக்கட்டும். ஃபித்ரா இவ்வளவுதான் எல்லோரும் கொடுக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. ஆவரேஜாக 200 ரூபாய் ஒரு ஃபித்ரா என்கிற ஒரு கணக்கை வைத்துக் கொள்ளலாம். இந்த ஃபித்ராவை உணவுப் பொருட்களாக மாத்திரம் கொடுக்க நாம் முயற்சிக்க வேண்டும். அந்த ஃபித்ராவை ஒரு நாள் முன்பு, பெருநாளுக்கு ஒரு நாள் முன்போ அல்லது அதிகபட்சம் 2 நாள் முன்போ இன்ஷா அல்லாஹ் கொடுக்கலாம். அதை கொடுக்கும் பொழுது ஃபித்ரா கொடுக்க முடியாத விதத்தில் யார் ஏழைகளாக இருக்கிறார்களோ அத்தகைய மக்களுக்கு மாத்திரம்தான் நிச்சய வேண்டும் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும். சில பேர் நிச்சயவார்கள் ஃபித்ராவை தூக்கி இமாம் சாப் கொடுப்பார்கள், மோதின் சாப் கொடுப்பார்கள். அவர்கள் வசதி படைத்தவர்களாக ஃபித்ரா கொடுக்கும் வசதி உள்ளவர்களாக இருந்தால் அவர்களெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஆனால் அதெல்லாம் பார்க்காமல் தூக்கி யாருக்காவது ஃபித்ராவை கொடுப்பது, அப்படி செய்யக்கூடாது. ஃபித்ரா கொடுக்க வசதி இல்லாதவர்களாக பார்த்து ஃபித்ராவை கொடுக்க வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு முன்பாக
தேவைப்பட்டால் ஒரு நாள் 2 நாட்கள் முன்பாக அதை கொடுக்க வேண்டும். உணவுப் பொருட்களாக மாத்திரம் அதை கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய வசதிக்கு ஏற்ப அந்த ஃபித்ராவை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறுதி 10 நாட்களில் முழு மூச்சாக இபாதத்தில் இறங்கி இபாதத் செய்து அந்த லைலத்துல் கத்ர் என்கிற சிறப்பு மிக்க இரவை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். அல்லாஹும்ம ஆத்தி அன்ஃபுஸனா தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹும்ம அஇஸ் அல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வன்சுர் அல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வഖذل الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وآخر دعوانا الحمد لله رب العالمين.